இந்த சிட்டி கிட்ட பேசதானே சொன்னோம். அவன் என்ன செஞ்சான்னு தெரியலையே. பணம் தரவே முடியாதுன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டேன்பா. அப்போ நீ பேசியும் ஒன்னும் ஆகலன்னு சொல்ற. இதுக்குதான் மனோஜ் மாதிரி படிச்ச ஆளுங்க போய் பேசணும்னு சொன்னது. அத்தை, அவர் போய் பணம் தரேன்னு பேரம் பேசினதுனாலதான் அவங்க இப்ப பணமே கேக்குறாங்க. இதுக்கு மேலே சாமர்த்தியம் பார்த்தாங்கன்னா அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காதுப்பா. தர முடியாது, நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும்பா. நீ என்ன பெரிய ரவுடியா? அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம். வா. அரஸ்டா? சார் இவனை ஏன் சார் அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு குடும்பத்தையே ஆள வச்சு அடிச்சிருக்கான் சார். இல்லப்பா சார், என்ன சார் சொல்றீங்க? நான் அப்பெல்லாம் எதுவும் தப்பு பண்ணல சார். நான் கார் டிரைவர் சார். என் பேர் முத்து. அவ்வளவு. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். ஒழுங்கா நீயே வந்தா உனக்கு நல்லது. இல்ல அடிச்சு எடுத்துட்டு போவோம். சார், அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டார் சார். நீ யாருமா? நான் இவர் பொண்டாட்டி. சார் என் பையன் அப்படியெல்லாம் யாரையும் அடிக்கிற பையன் இல்ல. உங்க பையனா? ஆமா. எந்த பெத்தவங்க தான் தன் பையன் தப்பு பண்ணான்னு தப்ப ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது எதுவுமே புரியல. யார் ஆள வச்சு அடிச்சான்னு சொல்றீங்க? அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சார், என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லாமலே நீங்க எப்படி அரெஸ்ட் பண்றீங்க? சட்டப்படி நீங்க ஏதாவது இருந்தாலும் ரீசன் சொல்லிட்டு தான் செய்யணும். தீபன்கிற ஒரு பையனையும் அவன் குடும்பத்தையும் ரவுடிங்களை வச்சு அடிச்சிருக்கான் சார், நான் யாரையும் ஆள் வச்செல்லாம் அடிக்கல சார். இந்த வீட்டுல போய் மிரட்டல சார், அந்த குடும்பத்தாளுங்க என் அம்மாவை தேவையில்லாம பணம் கிட்ட மிரட்டினாங்க சார். நாங்க போய் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். அவ்வளவுதான். அதான் கையால சொல்லிருக்க. ரவுடிங்க 4 பேரை வச்சு அந்த குடும்பத்தையும் அடிச்சு போட்டு வந்திருக்க. அதுல ஒரு ஆள் ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கான். ஐயோ, இந்த சிட்டி தான் ஆள் அனுப்பி அடிக்க சொல்லிருக்கான் போல இருக்கே. ஏய், பேசிட்டு வரேன் தானே போனேன். வழக்கம் போல உன் வேலையை காமிச்சிட்டியா? நீங்க சும்மா இருக்கீங்களா? அவர் அந்த மாதிரிலாம் யாரையும் ஆள் வச்செல்லாம் அடிக்க மாட்டாரு. அதானே, அவனே தானே போய் அடிப்பா. மனோஜ், உங்களால தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? ஏண்டா பேசுறேன்னு சொல்லிட்டு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க. இதுக்கு நீ போகாமலே இருந்திருக்கலாம். பாத்தீங்களா இவனை? புத்திசாலித்தனமா என்னமோ பண்ணுவான்னு சொன்னீங்க. அவன் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றான்ல சார். அவங்க குடும்பத்தாருக்கு பணம் கேட்டு மிரட்டினாங்க. அத போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்திருக்கான். அவ்வளவுதான். உங்ககிட்ட அப்படி சொல்லிருப்பான். அங்க அந்த குடும்பமே ஹாஸ்பிடல்ல இருக்கு. சீரியஸா இருக்கிற ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இவன் மேல மர்டர் கேஸ் தான்